ஓகே, இப்போ வந்து போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் அந்த டாபிக்ஸ்னுடைய பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸில் நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகே, இப்போ வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் நான் சொல்கிறேன். போட்டு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் இருக்கும், கரெக்டாக? நான் அதை வந்து பின்னு சொல்கிறேன். இப்போது அந்த போட் வந்து நார்மலாக அமைதியாக இருக்க தண்ணிலையும் போகலாம், அப்படி இல்லைன்னா இப்படி இந்த டைரெக்ஷனில் போகிற ஸ்டீம்லேயும் போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் மாதிரி இருக்க தண்ணியில் வந்து நம்ம தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போவோம். அதில் கப்பல் போச்சுன்னா கண்டிப்பாக நார்மலாக போகிற ஸ்பீடை விட ஃபாஸ்ட்டாக தான் போகும். இந்த நார்மல்ன்றது எதை சொல்கிறோன்னா, எந்த ஒரு அலையும் எந்த டைரெக்ஷன்லையும் ஸ்டீம் மூவ் ஆகாமல் இருக்கிற தண்ணியில் போகிறப்ப ஸ்பீடை வந்து நம்ம போட் ஸ்பீடுன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா ஸ்டில் வாட்டர் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது டேர்ம்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் அப்படின்னாலும், ஒரிஜினல் போட் ஸ்பீட் அப்படின்னாலும், போட் ஸ்பீட் அப்படின்னாலும் எதை மீன் பண்ணுதுன்னா போட்னோட ஸ்பீடை மட்டும்தான் மீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டீம் அப்படி இல்லைன்னா கரண்ட், இது ரெண்டும் எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்டீமை மீன் பண்ணுது. அந்த வாட்டர்னுடைய ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றத மீன் பண்ணுது. இன்னொன்று வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா அலாங் த ஸ்ட்ரீம். இன்னொரு டேர்ம் என்னென்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆர் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம். இந்த எல்லா டேர்ம்ஸையும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அங்கே அந்த கொஷின்ஸில் வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ ஸ்டில் வாட்டர்னா என்ன சொன்னேன்னா, போட்னோட ஒரிஜினல் ஸ்பீடு தான் நம்ம ஸ்டில் வாட்டர்னு சொல்கிறோம். நம்ம போட்னோட ஸ்பீட் ஆக்சுவலாக வேரியபிள் எடுக்கிறது வந்து நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பின்னு எடுக்கிறேன், நீங்கள் வி ப்ளஸ் யூன்னு படிச்சுக்கலாம், யூ ப்ளஸ் எஸ்ன்னு படிச்சுக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டில் வாட்டர் வந்து பினா, இப்போது இந்த ஸ்டீமுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கும், கரெக்டாக? அது வந்து நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இன்கேஸ் இந்த கப்பல் வந்து இந்த டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா அந்த போட்டோட ஸ்பீடை சேர்ந்து அந்த ஸ்டீம் ஸ்பீடையும் சேர்த்து தான் ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போகும், கரெக்டுங்களா? இப்போ ஒரு தண்ணி ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னா நம்ம அதில் ஸ்விம் பண்ணாலுமே நம்மளோட ஸ்விம்மிங் ஸ்பீடை சேர்த்து அந்த ஸ்டீம் ஸ்பீடும் சேர்த்து தான் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போவோம், அடிச்சுட்டு போகிறோம்னு சொல்கிறல அந்த மாதிரி. அதுவே இப்போ ஒரு ஸ்டீம் வந்து இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, பட் போட் வந்து இந்த டைரெக்ஷனில் வருதுன்னா நம்ம வந்து அகைன்ஸ்ட் த ஸ்டீம் வரும். இப்போது எதிர் நீச்சல் அடிக்கிற மாதிரி. இப்போது நமக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கும், ஆக்சுவலாக நமக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும், பட் அதுக்கு ஆப்போசிட்டில் வர ஸ்டீம் வந்து நம்மளை வந்து பின்னாடி தள்ளும். பட் நம்ம அதை தாண்டி தான் முன்னாடி போக முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்பீடு வந்து 5 km/hனா ஸ்டீம் வந்து அதை 4 km/h குறைச்சிரும் ஆப்போசிட்டில் தள்ளுறப்ப. அப்போ நம்மளுடைய ரியல் ஸ்பீட் என்னவாக இருக்குன்னா 1 km/h இருக்கும். அதே கான்செப்ட் தான். இப்போ போட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், ஸ்டீமுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். இப்போ அகைன்ஸ்ட் த ஸ்டீம் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு, போட் வந்து அதை ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணி மேலே வந்துட்டுருக்கு. அப்படி வரப்போ போட்னுடைய ஸ்பீடை ஸ்டீம் ஸ்பீட் குறைக்குமா? ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்டீம் ஸ்பீட். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு போட் ஸ்பீட் ப்ளஸ் ஸ்டீம் ஸ்பீட். இப்போ போட் ஸ்பீடோடு சேர்த்து ஸ்டீம் ஸ்பீடு வேகத்தில் தான் வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம். அதுவே அகைன்ஸ்டில் வரப்போ அப்ஸ்ட்ரீமில் வரப்போ போட்னோட ஸ்பீட் கொஞ்சம் இருக்கும், அதை ஆப்போசிட்டில் தள்ளி ஸ்டீம் ஸ்பீடு வந்து குறைக்கும். ஸோ அது போக ரிமைனிங் ஸ்பீடில் தான் அந்த போட் வந்து மேலே ஏறி வரும். ஸோ சிம்பிளாக என்ன கான்செப்ட்னா, ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு வந்து நான் போட்டுன்னு எடுத்தேன் பி, ஸ்டீம்னோட ஸ்பீடு வந்து எனக்கு எஸ்ஸு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் ஸ்பீட், அப்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்டீம் ஸ்பீட். இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா அப்போ பி ப்ளஸ் எஸ்ன்னு வருமா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா பி மைனஸ் எஸ்ன்னு வரும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ன மாதிரி மோஸ்ட்டாக கொஷின்ஸ் இருக்குன்னா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் ரேஷியோ இருக்கும், ஸ்டில் வாட்டர் ஸ்பீடுக்கும் ஸ்டீம் ஸ்பீடுக்கும் ரேஷியோ இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், டவுன் ஸ்ட்ரீம்னுடைய ஸ்பீடு வந்து பி ப்ளஸ் எஸ்ஸா, அப்ஸ்ட்ரீம்னோட ஸ்பீடு வந்து பி மைனஸ் எஸ். நான் இங்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பின்றது போட்னோட ஸ்பீடு, ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு, எஸ்ன்றது ஸ்டீம் ஸ்பீடு. நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த வேரியபிள் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க.
இப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன வரும், இந்த எஸ்ஏஎஸ் கேன்சல் ஆகிரும், ஈக்குவல் டு 2Bன்னு வரும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. அதுவே ஸ்டீம் அங்கே கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்போவுமே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அடிஷன் நடக்குது, போட்டோடு சேர்ந்து ஸ்டீம் ஸ்பீடை ஆட் பண்ணுறோம். பட் இங்கே போட்லேருந்து ஸ்டீம் ஸ்பீடை மைனஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் நமக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஒரே ஸ்டீமில், ஐ மீன் அந்த பர்டிகுலர் ஸ்டீமில், மற்ற ஸ்டீமை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் ஸ்டீமில் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டீமுக்கு பாருங்கள், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன, போட் ப்ளஸ் ஸ்டில் வாட்டர். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு போட் மைனஸ் ஸ்டீம். இப்போது நான் என்ன சொன்னேன், டவுன் ஸ்ட்ரீம் தான் எப்போவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ டி மைனஸ் யூ, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேருந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், பி கேன்சல் ஆயிரும், உங்களுக்கு 2sன்றது கிடைக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்டீம் ஸ்பீட். இதை வந்து நம்ம எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு வாட்டி நான் புரியலன்னா அதை மட்டும் சம்மரைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் XYன்னு வச்சு சொல்கிறப்போ உங்களுக்கு புரியான்னு பாருங்கள். போட்னுடைய ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் வந்து X, ஸ்டீம் ஸ்பீட் வந்து Y. ஓகேவா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி இருக்கும், ஸ்டில் வாட்டர் ஸ்பீடையும் ஸ்டீமையும் ஆட் பண்ணணும், X ப்ளஸ் Y. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி இருக்கும், ஸ்டில் வாட்டர் ஸ்பீட்லேருந்து ஸ்டீம் ஸ்பீடை மைனஸ் பண்ணணும், X மைனஸ் Y. இப்போது உங்களுக்கு இன்கேஸ் கொஷினில் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்துட்டு ஸ்டில் வாட்டர் ஃபைன் பண்ணுங்கள், ஸ்டீம் ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2ன்னு பண்ணால் உங்களுக்கு ஸ்டில் வாட்டர் கிடைக்கும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2ன்னு பண்ணால் உங்களுக்கு ஸ்டீமோட ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சு இங்கே நீங்கள் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். X ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ 2x பை 2ன்னு வருமா, ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ்ன்றது நம்ம எது அசம்ஷன் எடுத்தோம், ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ஸ் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2 தான் நமக்கு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். அதுவே டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் பண்ணி பாருங்கள். டவுன் ஸ்ட்ரீம் வந்து நமக்கு என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் கேன்சல் டிவைடட் பை 2னா 2y பை 2 வந்து ஒய்ன்னு வரும். ஸோ ஒய்ன்றது நம்ம என்ன அசம்ஷன் எடுத்தோம், ஸ்டீம்னு எடுத்தோம். ஸோ சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர், டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரீம். அவ்வளோதான். இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம மோஸ்ட்டாக வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன கான்செப்ட்னா, நமக்கே தெரியும் ரிலேட்டிவ் கான்செப்ட் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், கரெக்டாக? ஸோ ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப்ஸ்ட்ரீமுக்கும் எடுத்துக்கிற டைமுக்கு ரேஷியோ வந்து 4:5 கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இது வந்து டைம்னோட ரேஷியோ, ஓகேவா? ஸோ அங்கே இடத்துல நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம். ஸ்பீடு எப்போவுமே டைமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, கண்டிப்பாக ஸ்பீடோட ரேஷியோ நமக்கு எப்படி இருக்கும், 5x/4x. இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்போவுமே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை விட அதிகமாக இருக்கும் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது, ஓகேவா? டைம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எப்போவுமே அப்ஸ்ட்ரீம் வந்து டவுன் ஸ்ட்ரீம் விட அதிகமாக இருக்கும். இது நான் எல்லாத்தையுமே சொல்கிறது சேம் ஸ்ட்ரீமில் இருக்கப்போ சேம் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறப்ப. நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 20ன்னு வச்சுப்போம், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 12ன்னு வச்சுப்போம். இப்போ 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், 6 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ எடுத்துக்கும், 10 ஹவர்ஸ் எடுத்துக்கும். சேம் டிஸ்டன்ஸ் வச்சு சொல்கிறப்ப மட்டும்தான் அப்ஸ்ட்ரீம் வந்து டவுன் ஸ்ட்ரீமை விட அதிகமாக இருக்கும். எதுலனா டைமிங்கில். எப்போவுமே ஸ்பீடில் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமை விட அதிகமாக இருக்கும். இது வந்து சேம் ஸ்ட்ரீமில். அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் ஸ்ட்ரீம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, அதனுடைய ஸ்பீடு வந்து 4 km/h, அந்த போட்னோட ஸ்பீடு வந்து 8 km/hன்னு வச்சுப்போம். இப்போ போட்னோட ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ 12 km/h வந்து டவுன் ஸ்ட்ரீம்.
அப்ஸ்ட்ரீம்னா என்ன எக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ 4 km/h. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில். இதை தாண்டி வேறு எதுவும் புது கான்செப்ட்லாம் இருக்கான்னு கேட்டால், நார்மலாக நம்ம ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் அப்ரோச் பண்ண முடியும். நம்ம அந்த இடத்துல இந்த சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அலாங் த ஸ்ட்ரீம், அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம், போட் வந்து பாதி தூரத்தில் நிற்குது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸு, அப்புறம் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸு, அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்து அதுலேருந்து எப்படி ஸ்டில் வாட்டர் டெரைவ் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் ஐடியாஸ் மட்டும் நமக்கு இருந்தாலே மோஸ்ட்டாக வந்து நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து அட்டன் பண்ண முடியும் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ மேபி உங்களுக்கு நான் எப்படி அசம்ஷன் எடுக்கிறேன்றதுன்னு சொன்னேன்னா புரியும். ஓகே, இது வந்து ஒரு கேஸ்லெட் மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 சப்-கொஷின் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஏதோ ஒரு மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எந்த இயர்னு எந்த கொஷின் பேப்பர்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 போட்ஸ் அல்லது அதுக்கு மேலே போட்ஸ் வந்து போச்சுன்னா நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஒரு டேபிள் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். எதுக்காகனா ஃபர்தராக நம்ம டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி கிளியர் கட்டாக எழுத சொல்ல, எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மாற்றி எடுக்க மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸை வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி இதில் என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆர் போட் ஸ்பீட், இது கண்டிப்பாக எல்லா போட்ஸுக்கும் இருக்கும், அதை நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். எதுக்கு ஸ்டீம் ஸ்பீட்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டீம்ஸ். அப்படி இல்லைனா நம்ம அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாமல் கூட விட்டுலாம் டாப்பிக்கில். பட் ஒரு ஸ்டீம் ஒரு போட்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டீமில் போகுது. ஸோ கண்டிப்பாக ஸ்டீம்ன்ற டாபிக் நம்ம போட்டாகணும். நெக்ஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட், நெக்ஸ்ட்டு அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகே, இந்த 4ம் நமக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தேவைப்படும். இந்த 4த்தை வச்சு தான் நம்ம எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்றே மட்டும் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர் ப்ளஸ் ஸ்ட்ரீம், அது நமக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னாத. அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்ட்ரீம், அதையும் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ உங்களுக்கு இதை வச்சுட்டு இன்னொன்று வேணும். 2 வேல்யூ எனக்கு தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் டவுன் ஸ்ட்ரீம் எனக்கு தெரியுது, ஸ்டில் எனக்கு தெரியுது. அப்போ நான் ஸ்டீம் ஃபைன் பண்ணால் என்ன பண்ணோம், சிம்பிளாக ஸ்டீம் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட், கரெக்டு தானே? அதுவே எனக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்டில் மைனஸ் ஸ்டீமை பண்ணால் எனக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டீமை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு திரும்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கிடைக்கும், கரெக்டு தானே? இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கிறோம். ஓகே, த ரேஷியோ ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏனோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் போட் பீனோடைய அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் 7:5 ரேஷியோவில் இருக்குது. ஓகே, ரேஷியோவில் இருக்கிறதுனால நான் வேரியபிள் வந்து 7x 5xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the speed of boat A is z plus 5 km/h. ஸோ போட்னுடைய ஸ்பீடு வந்து ஏனோட ஸ்பீடு வந்து z plus 5 km/h. இங்கே கொடுத்துருக்க எல்லா டேபிள் காலமே நம்ம km/h எழுதுகிறோம். ஸோ அங்கங்கே km/hன்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம km/hல தான் வந்து யூனிட்டாக வச்சுருக்கோம். ஓகே, சம் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏபிசி இஸ் 70 km/h. ஸோ ஏபிசிக்கு 3 டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இருக்கா, இதனுடைய சம் வந்து நமக்கு 70 km/hன்னு சொல்லியிருக்காங்க அங்கே. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் பி இஸ் 32 km/h லெஸ் தென் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ. ஸோ போட் ஏனுடைய ஸ்பீட்லேருந்து 32 km மைனஸ் பண்ணோம். எதுக்காகனா போட் பீனுடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் பி இஸ் ஈக்குவல் டு 7x மைனஸ் 32. இதை விட இது 32 கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏனோட அசம்ஷன் வந்து நம்ம 7xன்னு எடுத்துருக்கோம். அதுலேருந்து 32 மைனஸ் பண்ணால் 7x மைனஸ் 32. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே டேரெக்டாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா சி வந்து 360 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகுதான். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எடுத்துப்போமா, ஈக்குவல் டு டைம் டேக்கன். எப்போவுமே இதுதான ஃபார்முலா, ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன். இது ஃபார்முலா. இந்த ஃபார்மேட்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு டைமும் அவங்க 20 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் சி வந்து கிடைக்கும். இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் சி, கரெக்டாக? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 18 km/h.
இப்போ இது சிங்கிள் வேரியபிளாக இருக்கா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு கேஸ்லெட்டு எந்த ஒரு மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் எந்த சால்வ் பண்ணாலுமே கடைசியாக நம்மளுடைய மெயின் தாட் என்னவாக இருக்குன்னா, அதை நம்ம சிங்கிள் வேரியபிளாக அல்லது சால்வ் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டியோ சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அந்த ஈக்குவேஷனை மாற்றிருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம எங்கேயோ ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்ம மாற்றலைன்னா கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது. இப்போ இது 3 சிங்கிள் வேரியபிளாக இருக்குது, எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். 14x minus 32 plus 18 is equal to 70. ஸோ 14x is equal to 84. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு 6ன்றது கிடைக்கும். இப்போ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 42. இப்போது பீனோடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி இருக்கும், ஏவை விட 32 கம்மியாக இருக்கும். ஸோ 10. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 70ன்றது 3 போட்டினுடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது வரைக்கும் தான் கொஷினு. இதுக்கப்புறம் வந்து இது சப் கொஷின். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் வந்து அவங்க கொடுக்குற டேட்டாவை மட்டும் வச்சு எல்லா வேரியபிள்ஸையும் வந்து நம்பர்ஸாக மாற்றிட முடியாது. சில டைம் வந்து அந்த வேரியபிள் அப்படியே வச்சுட்டு அந்த வேரியபிளுக்கு அவங்க டெஃபினேஷன் ஒரு கொஷினே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கொஷின் வச்சு வந்து நமக்கு அந்த வேரியபிளோட ஆன்சர் வந்து வேரி ஆகும். அப்படி வேரி ஆகிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த வேரியபிள்ஸை ஃபைன் பண்ணி அவங்க கேட்குற கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் அந்த ஏ வரைக்கும் தான் நமக்கு கொஷின். இன் 20 hours. இப்போது ஸ்பீட் ஆஃப் போட் சி. போட் சினோட ஸ்பீட் வந்து சொல்கிறாங்க எவ்வளோனா, போட் ஏனோட ஸ்பீடை விட 4 கம்மி. ஸோ z+5 - 4. ஏனோட ஸ்பீடை விட 4 கம்மி பண்ணால் z+1ன்றது நமக்கு சீனோட ஸ்பீட். இங்கே நான் ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன்னா, நமக்கு 2 ஸ்பீடு தெரிஞ்சால் போதும். ஸ்டில் அப் ஸ்டீம் எது தெரிஞ்சாலுமே போதும். நம்ம மிச்சதை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். கரெக்டாக தானே? நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டீமை ஃபைன் பண்ணுங்கள். ஸ்டீம் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஸ்டில் வாட்டர் ஸ்பீடை மைனஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு அது 2 தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட், இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 17 - zன்றது வந்து ஸ்டீமினோட ஸ்பீட். கரெக்டாக? ஸோ 17 - 7 zன்றது ஸ்டீமினோட ஸ்பீட். இப்போ உங்களுக்கு ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு தெரியும், ஸ்டீமினோட ஸ்பீட் தெரியும். ரிமைனிங் என்ன இருக்குது, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணணும். ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம் கிடைக்கும். ஸ்டில் வாட்டர் எவ்வளோ, z+1 மைனஸ் ஸ்டீம் வந்து 17 - z. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் சி வந்து கிடைக்கும். கரெக்டாக? ஸோ z+ இது இந்த பக்கம் போச்சுன்னா -17. அப்போது இந்த மைனஸ் இதில் உள்ள போச்சுன்னா +z. ஸோ 2z - 16ன்றது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் சி. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கும் ஒரு சப் கொஷினுக்கும் நமக்கு ஏவை பற்றி பேசுவாங்க, பிஏ பற்றி பேசுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு கம்பேர் பண்ணி அந்த வேரியபிள், இப்போ நம்ம என்னென்ன வேரியபிள் எடுத்துருக்கோம், z மட்டும் தான் வேரியபிள். கரெக்டாக? இப்போ இங்கே 5xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்னோட வேல்யூ 13 கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். கரெக்டாக? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் 20ன்றது கிடைக்கும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம்ன்றது கிடைக்கும். ஸோ நோ இப்படி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பாசிட்டிவ் வரும். ஓகே, இப்போ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷினில் வந்து இந்த டேட்டா வந்து தப்பு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகே, இதை வச்சு நம்ம வந்து போட்னோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஃபைன் பண்ணிட்டோம். ஸ்டீம் வந்து இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சப் கொஷின், இஃப் த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட் சி. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட் சி எவ்வளோ, 2z - 16. இதுதான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் சி. அது வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெட்னோட வேல்யூ நமக்கு 20ன்றது கிடைக்கும். இப்போது ஜெட்னோட வேல்யூ 20னா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 25. கரெக்டாக? ஸோ நமக்கு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் 25, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோடைய வேல்யூ 42. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேருந்து நம்ம ஸ்டில் வாட்டர் மைனஸ் பண்ணால் நமக்கு ஸ்டீம் கிடைக்கும். ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அப்ஸ்ட்ரீம் வந்து கிடைக்கும். இதை வச்சு நம்ம இந்த வேரியபிள் ஆன்சர்ஸை ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டைம் டேக்கன் பை போட் ஏ டு கவர் 210 km இன் டவுன் ஸ்ட்ரீம். 210 km டவுன் ஸ்ட்ரீமில் போகுது, ப்ளஸ் 104 km வந்து அப் ஸ்ட்ரீமில் போகுது. இப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து நமக்கு 42. கரெக்டாக? ப்ளஸ்
அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடினுடைய ஸ்பீடு வந்து 8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 13 சார் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 5 சார்னு கிடைக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 18 hours. நெக்ஸ்ட்டு சப் கொஷின் வந்து இதை வச்சு கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மேபி நெக்ஸ்ட் கொஷின் வந்து டேட்டா இஸ் இன்அடிக்குவேட் ஆர் எரர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சால்வ் பண்ண டேட்டா வந்து கரெக்ட். ஓகே, இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, இதில் வந்து போட் ஏன்ற ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது. ஓகே, அதனுடைய ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு வந்து எனக்கு 72 டிவைடட் பை டி km/h அப்படின்ற வேரியபிளோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டீம் வந்து எவ்வளோ ஸ்டீம்னா ஸ்டீமோட ஸ்பீடு அது வந்து எனக்கு 8 km/h. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை டி ப்ளஸ் 8. ஸ்டில் வாட்டரையும் ஸ்டீமையும் ஆட் பண்ணால் டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் வந்து 72 டிவைடட் பை டி மைனஸ் 8. ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணால் நமக்கு அப்ஸ்ட்ரீம். இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் அப்போ டிரைவ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே. ஓகே, இஃப் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை போட் ஏ இன் டவுன் ஸ்ட்ரீம் இன் டி மைனஸ் 3 hours ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டாக? இங்கே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போகுது. ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எவ்வளோ? 72 டிவைடட் பை டி ப்ளஸ் 8. எவ்வளோ டைமில் போகுது? டி மைனஸ் 3 hours. டி மைனஸ் 3 hours வந்து போகுது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை சேம் போட். அதே போட்டு வேறு போட்டு இல்லை, சேம் போட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போகுது. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 72 டிவைடட் பை டி மைனஸ் 8. எவ்வளோ டைம் எடுத்ததுன்னா டி ப்ளஸ் 2 hours. இது சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டுத்தினுடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவல். எப்போனா அந்த போட் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் டி மைனஸ் 3 hours போயிட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் டி ப்ளஸ் 2 hours போச்சுன்னா ரெண்டுத்தினுடைய டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்படி இதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கான டைமிங். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கான டைமிங். ஸோ ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஸோ இந்த ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டி மைனஸ் 3 அப்படியே இருக்கட்டும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 72 ப்ளஸ் 8t டிவைடட் பை டின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 72 மைனஸ் 8t டிவைடட் பை டி இன்ட்டு டி ப்ளஸ் 2. ஸோ இந்த டீக்கு டி கேன்சல். இதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 72t plus 8t square minus 216 minus 24t is equal to 72t plus 144 minus 8t square minus 16t. ஓகே, t நார்மல். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 72tக்கு 72t கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த 8t ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 16t ஸ்கொயர். இந்த 24t இந்த பக்கம் இருக்க மைனஸ் 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 8t. இந்த 216 மைனஸில் இருக்குது. இந்த 144 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 144. ஸோ 360 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டீனோட வேல்யூ நீங்கள் 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4t ஸ்கொயர் மைனஸ் 2t மைனஸ் 9t இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 360 வரணும். அந்த ரூட்ஸுக்கு அடிஷன் பண்ணால் நமக்கு 2ன்றது வரணும், மைனஸ் 2ன்றது வரணும். ஸோ 20 18 சார்ன்றது நமக்கு 2 ரூட்ஸ் வரும். ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய நம்பருக்கு தான் ப்ளஸ் வரும். டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா டீனோட வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்க முடியாது. ஸோ டீனோட வேல்யூ நமக்கு 5. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை போட் ஏ இன் டவுன் ஸ்ட்ரீம் இன் 20 hours. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் நமக்கு என்ன தெரியும்? 72 டிவைடட் பை 5 ப்ளஸ் 8. கரெக்டாக? இது வந்து 20 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடை வந்து நான் இங்கே டீனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு டைமிங்கும் அவங்களே 20 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 112 டிவைடட் பை 5 இன்ட்டு 20ன்னு வரும். ஸோ ஆன்சர் 448 கிலோமீட்டர். இதுதான் வந்து இந்த கொஷின் கூட ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி வந்து
கொஷின்ஸ் வந்து சில இடத்துல கேட்குறது உண்டு. RRBPO மெயின்ஸ்லேயே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. எப்படின்னா 1199.65 அந்த மாதிரிலாம் நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்த்தாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம சிம்பிளாக அதை வந்து ரவுண்ட் நம்பராக மாற்றிக்கணும். ரொம்ப டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா I mean 259.1 கொடுத்துருந்தாங்கன்னா யோசிக்கலாம் 260 எடுக்க. பட் நமக்கு 0.5க்கு மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக 216 எடுத்துக்கலாம். இங்கே 320 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படி சில டைம்ஸ் கொடுக்குறாங்க கொஷின்ஸில். ஓகே, த டைம் டேக்கன் பை போட் P டு கவர். இப்போ போட்டுக்கு வந்து எனக்கு வந்து டைமிங்கும் தெரியாது, ஸ்பீடும் தெரியாது, கரெக்டாக தானே? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் அசம்ஷன் வைக்கிறேன். போட் Pனுடைய ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு வந்து எனக்கு எக்ஸு, ஸ்டீம் வந்து எனக்கு ஒய்யு, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யு, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு நான் அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது டைம் டேக்கன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், கரெக்டாக? அதை பற்றி தான் பேசுகிறாங்க. 260 கிலோமீட்டர் இன் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்னா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கான டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 150%னா 3/2. டைம் டேக்கன் தான் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் வரும். பை சேம் போட் டு கவர் 320 கிலோமீட்டர் இன் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? இது வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு ஆன்சர் டைமிங் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு அந்த டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3/2. I mean 150% ஆஃப் த டைமிங். எந்த டைமிங்னா 320 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமுக்கு எடுத்துக்கிற டைமிங்க்கு 150% தான் இது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 160, 0க்கு 0 கேன்சல். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 × 16 48 வருமா, டிவைடட் பை 26. ஸோ 24 டிவைடட் பை 13. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்துருக்கோம். இது என்ன வேல்யூ? 24x. ஸோ 24ன்னு இருக்கா? இதுவும் ஆக்சுவலாக ரேஷியோ. நான் இதுக்கு புது வேரியபிள் கொடுக்குறேன், 24a 13a. ஓகேவா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு 24a, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு 13a. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 37 வரும். அதில் பாதி 18.5a. இதுவே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொன்னேன். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 11 வரும். இப்போ பண்ணிங்கன்னா 5.5a. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் போட் டேக்ஸ் 1 hour மோர் டு கவர் டிஸ்டன்ஸ் 144 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீமில் போகுது, அது எடுத்துக்கிற டைம் வந்து 52 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமில் போகிறத விட 1 மணி நேரம் அதிகம். இங்கே பாருங்கள், இஃப் த போட் டேக்ஸ் 1 hour மோர். எது 1 hour மோர் எடுத்துக்குது? 144 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போகிற டைம் வந்து 52 km/h அப்ஸ்ட்ரீமில் போகிறத விட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குதுன்னு சொல்ல வராங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ஸோ 6/a minus 4/a is equal to 1. ஸோ 2/a is equal to 1. ஏனோட வேல்யூ உங்களுக்கு 2. இப்போ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 37, 11, 48, இங்கே 26ன்றது உங்களுக்கு ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை போட் இன் டவுன் ஸ்ட்ரீம் இன் 3 hours. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் 3 hours போகுதுன்னா 3 × 48. ஸோ 144 கிலோமீட்டர் வந்து அந்த போட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது எதை வச்சுன்னா, இப்போ அவங்க கொடுக்குறத வச்சு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை பற்றியும் கொடுக்கல, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுக்கல. பட் அவங்க வந்து நமக்கு ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க டைமிங்ஸை வச்சு. அதை வச்சு நான் என்ன பண்ணேன், அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ரேஷியோ கொண்டு வந்தேன். நமக்கு தான் தெரியும்ல ரேஷியோ, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரிஞ்சாலே அதை வச்சு நம்ம வந்து ஸ்டில் வாட்டர் ஸ்பீடும் அசியூம் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு புது வேரியபிளாக இங்கே நான் டிஃப்ரெண்ட் வேரியபிள் எடுத்தேன் எக்ஸ் ஒய்என். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம அதை சிங்கிள் வேரியபிளாக மாற்றி ஆகணும். ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு புது வேரியபிள் கொடுத்து அதை வந்து சிங்கிள் வேரியபிளாக மாற்றி இப்படி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஏனோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் அது திரும்ப கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்பீட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதை வச்சு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு முக்கியமே. நம்ம எப்படி எடுக்கிறோம், சிம்பிளாக இங்கே கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தான். பட் நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்றதான் மேட்ரு.
அவங்க கொடுக்குறத இப்போ இது வந்து ஒரு டைம் டேக்கன், அது இன்னொரு டைம் டேக்கனை விட 150% இருக்குது. அப்போ டைம் டேக்கன் என்ன? சிம்பிளாக டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசுகிறாங்க? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் 144, 260 கிலோமீட்டர் எடுத்துக்கிற டைம் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 150% ஆஃப் த டைம் டேக்கன் பை 320 கிலோமீட்டர் டு கவர் இன் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றத அவன் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல என்ன அசம்ஷன் பண்ணுறது? ஐ மீன் டவுன் ஸ்ட்ரீமே கொடுக்கலாம், அப் ஸ்ட்ரீமே கொடுக்கலாம், நம்ம யோசிக்காமல் அப்போதைக்கு நம்ம அசியூம் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு 2 வேரியபிள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம அதை சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு கேஸ்லெட் கொஸ்டின். இந்த மாதிரிலாம் நம்ம அப்ளிகேஷன் வச்சு கேஸ்லெட் கேட்டாலே மோஸ்ட்டாக போடவே மாட்டோம். ஏன்னா எப்படின்னா எங்கேயாவது மாட்டிப்போம், நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 போட் இருக்குது. 3 போட் வந்து ஒரு ஸ்டீமில் ட்ராவல் ஆகுது. கேன்றது வந்து அந்த ஸ்டீமோட பேர். ஸ்டீம் அந்த கேன்றது ஸ்பீடோ மற்ற எந்த யூனிட்டோ கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டீமோட ஸ்பீடு வந்து எஸ் km/h. ஸோ ஏபிசி ஸ்டீமோட ஸ்பீடு வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் எஸ் எஸ். இதுக்கு போட் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். இங்கே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இங்கே அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட். கரெக்டு தானே? 3 போட் கொடுத்துருக்காங்க. 3 போட்டுக்கும் கண்டிப்பாக அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இருக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the downstream speed of boat P. Downstream speed of boat P is 25% less than the upstream speed of boat Q. இதை விட boat Q நான் மாற்றி எடுத்துக்கணும். P Q R. Downstream speed of boat P is 25% less than the upstream speed of boat Q. ஸோ இங்கே நான் 4xன்னு எடுத்தால் எனக்கு இங்கே 3xன்றது கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி சம்லேயே சொன்னேன், சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு போட்னோட ஸ்பீட் வேணும் அப்படின்னா சிம்பிளாக டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா போட்னோட ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ 3x - s. அதுவே போட்னோட ஸ்பீடு வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு போட் மைனஸ் ஸ்டீம். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு போட்னோட ஸ்பீட் கிடைக்கணும்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஸ்டீமை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஸ்டீம் ஆட் பண்ணிங்கன்னா 4x + sன்றது இதனோட ஸ்பீட். கரெக்டாக? போட் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் ஸ்டீம். கரெக்டாக தானே? அப்படி வேறு மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு போட் ஸ்பீட் ப்ளஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். பட் நான் இதை அப்படியே மாற்றி போட்டை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன், ஸ்டீம் அந்த பக்கம் அனுப்பியிருக்கேன். ஸோ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா கண்டிப்பாக ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு தான் கிடைக்கும். அதே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து நமக்கு என்ன தெரியும்? ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்டீம்னா நமக்கு இப்போ என்ன வேணும்? போட்னோட ஸ்பீடு வேணும். ஸோ ஸ்டீம் எந்த பக்கம் போச்சுன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஸ்பீடு ஆட் பண்ணுங்கள், ஸ்டீம் ஸ்பீடு ஆட் பண்ணுங்கள். அப்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 4x, ஸ்டீம் வந்து s. ஸோ போட்னோட ஸ்பீடு வந்து 4x + s. நெக்ஸ்ட்டு, the speed of the boat are in still water. R in still water is 4 km/h less than that of P. P விட 4 km/h less than that of P. அப்போது 3x - s - 4ன்றது நமக்கு போட் ஆர்னுடைய ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். இது வரைக்கும் முடிஞ்சு. ஓகே, சம் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ஸ் ஆஃப் த போட் P and Q. இப்போ இங்கே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி ஃபைன் பண்ணலாம்? போட் மைனஸ் ஸ்ட்ரீம் தான் உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். இங்கே போட்னோட ஸ்பீட் என்ன? 3x - s. ஸ்டீம் என்ன? ஸ்பீட் s. அப்போது ஸோ 3x - 2s தான் உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் P. கரெக்டாக? ஆல்ரெடி போட் Qவுக்கு நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரியும். ஸோ 3x - 2s + 4x is equal to 48. ஸோ 7x - 2s is equal to 48ன்றது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the boat Q can travel
84 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 3.5 hours. அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. இன் எ ஸ்டீம் தட் இஸ் 3 times ஸ்ட்ராங்கர் தென் த ஸ்டீம் கே. ஓகேவா? இப்போது இதுக்கு என்ன மீனிங்னா, போட் கியூ வந்து 84 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் ஆகுது. ஓகேவா? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 4x. பட் அங்கே என்னென்னா, இங்கே நீங்கள் ஸ்டீம் வந்து நார்மலாக எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே நாங்கள் சொல்கிற கண்டிஷன் என்னென்னா, அந்த ஸ்டீம் வந்து 3 times ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த இடத்துல நம்ம மோஸ்ட்டாக மிஸ்டேக் பண்ணுவோம். 3 times ஸ்ட்ராங்கர் தென்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 3 times மோர் ஸ்ட்ராங்கர் தென்னு கொடுக்கல. ஸோ கொடுத்துருக்க ஸ்டீமை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அங்கே வந்து 4sன்னு மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 times ஸ்ட்ராங்கர் தென்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 3 times மோர் ஸ்ட்ராங்கர் தென்னு சொல்ல. ஸோ இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக போட் கியூனோட ஸ்பீடு எவ்வளோ? 4x + s. கரெக்டு தானே? இங்கே ஸ்டீமை மட்டும்தான் நம்ம மாற்றுறோம். 3s அப்படின்ற ஸ்டீமை மாற்றுறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை ஃபைன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கண்டிஷனை அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டீம் வந்து 3 times ஸ்ட்ராங்கர் தென் கேவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புது க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும்னா, 4x - 2sன்னு வருமா? கரெக்டு தானே? 4x - 2s தான் நமக்கு இது ஸ்டில் வாட்டர் ஸ்பீட், இது ஸ்டீம் ஸ்பீட். நமக்கு இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அங்கே 4x + ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்டீமை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4x + s - 3s = 4x - 2sன்னு வருமா? இங்கே இதை டிவைட் பண்ணுங்கள். இது தானே இப்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு = 7/2 hours. 3.5 hours கொடுத்துருக்காங்க. 7/2 hours எடுத்துருக்கு. ஸோ 7 12s are, ஸோ 4x - 2s = 24. ஆல்ரெடி நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும்? 7x - 2s = 48. இப்போ இதுக்கு நீங்கள் மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகும். இது கேன்சல் ஆகிரும். ஸோ 3xனோட வேல்யூ நமக்கு 24. இப்போ எக்ஸ்னோட வேல்யூ 8. எக்ஸ்னோட வேல்யூ 8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 8s are 56. 56 - 48 = 2s. ஸோ எஸ்னோட வேல்யூ நமக்கு 6ன்றது கிடைக்கும். சிம்பிளாக இங்கே சொன்ன இந்த க்ளூவை மட்டும் நம்ம தப்பாக யூஸ் பண்ணோன்னா நம்மளால் எஸ்னோட வேல்யூவோ எக்ஸ்னோட வேல்யூவோ கடைசி வரைக்கும் ஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு மெயினான க்ளூவே நமக்கு இந்த பாயிண்ட் தான். 84 / 4x - 2s. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஃபைன் பண்ணியிருந்தோம். அது ஸ்டேபிள் தான். பட் இங்கே ஸ்டீமை நீங்கள் எஸ்ன்னு வச்சுருக்கீங்க, அதை மட்டும் 3 times மாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 3 times த ஸ்ட்ராங்கர் தென் கே. ஸோ நார்மலாக இருக்க ஸ்டீம் இல்லாமல் இப்போ ஒரு புது ஸ்டீம் வருது. அந்த ஸ்டீமில் போகிறப்ப தான் நான் 3.5 hours ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் வேறு ஸ்டீமில் போயிருந்தா எனக்கு வேறு டைமிங் கூட எடுத்துக்கலாம். பட் நான் இந்த ஸ்டீம் புதுசாக போகிறேன் அப்படின்றதுனால தான் எனக்கு 3.5 hours எடுத்துருக்கு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அசம்ஷனை மாற்றிக்கணும். ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் 4x + s, நம்மளோட ஸ்டீம் வந்து இப்போ 3s மாறிச்சு. ஸோ ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்டீமை மைனஸ் பண்ணால் நமக்கு அப்ஸ்ட்ரீம் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணோன்னா எக்ஸ்னோட வேல்யூவும் எஸ்னோட வேல்யூவும் நமக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் எக்ஸ்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3xனோட வேல்யூ 8. இப்போ 24 - 6 18. 4x 8 32 32 + 6 38. இப்போ இங்கே வந்து 3x 24, 6 போச்சுன்னா 18, 18லேருந்து 4 போச்சுன்னா 14. இப்போ எஸ்னோட வேல்யூ 6, இங்கே 6, இங்கே 6. இப்போ இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 24ன்னு வரும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்னோட வேல்யூ 18 சப்ஸ்டியூட் பண்ணால் 24 தான் வரும். நீங்கள் போட்ஸையும் ஸ்டீமையும் ஆட் பண்ணாலும் 24 தான் வரும். ஏன்னா போட்டையும் ஸ்டீமையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 44ன்னு வரும். இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 32ன்னு வரும். 4x 32, அதுவும் கரெக்டு. இப்போது இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வராங்க? 12ன்னு வரும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3xனோட வேல்யூ 24, 2sனோட வேல்யூ 12. ஸோ 12. இங்கே நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20, இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 8. ஸோ இந்த சின்ன க்ளூஸை வச்சே நம்மளால் ஈஸியாக வந்து இந்த ஃபுல் டேபிள் காலத்தையும் ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சப் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால் ஈஸியாக அதை வச்சு சால்வ் பண்ணிக்க முடியும்.